அழிந்து கொண்டு வருகிறது. இது சோழகுணம் ஏரிங்க, சிறுகாமூர் பஞ்சாயத்து. இது வாய்க்கா பறிச்சு தண்ணி வர வச்சா சீக்கிரம் ஏரி ரொம்பிடும், சோழகுணம் ரொம்பிடும். ஆனா இந்த குழாய் மாதிரி வச்சிருக்காங்க. இது என்னைக்கு ரொம்புறது? கொள்ளட ஆத்துல இருக்க தண்ணி வேஸ்டா கடல்ல போய் கலக்குறேன். கடல்ல கலக்கிறதுல நமக்கு என்ன பயனு? அதே எவ்வளவோ அரசாங்கத்துல பணம் இருக்குது. இதை நல்லா வாய்க்கா மாதிரி பறிச்சு விட்டு இந்த ஏரியை தூர்வாரி விவசாய நிலத்துக்கு இந்த தண்ணி விட்டாவே விவசாயம் வாழும் வளரும். இந்த மலை வளம், ஆடு மாடு எல்லாத்துக்கும் பயன்படும். இந்த ஏரியை பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க. இந்த சோழனூர் ஏரி பாருங்க, எவ்வளவு பெரிய இருக்கணும். இது நம்ம இயற்கை தந்த பரிசு. இந்த இயற்கை தந்த பரிசு இந்த பூமியை நம்ம எப்படி பண்றோம்னு பாருங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய ஏரி பாருங்க. நம்ம ஏரி இது இருந்தாவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி. அதனால என்ன சொன்னா, அரசாங்கத்துல கையெடுத்து கும்புறேன். அரசாங்கம் இந்த நம்ம நிதியை ஒதுக்கி இந்த ஏரியை தூர்வாரணும். ஏன்னா நம்ம மண் வளம், மலை வளம், இயற்கை வளம், கடல் வளம் இது எல்லாமே நமக்கான அவசியமானது. நீரை வேஸ்டா கடல்ல கலக்க விடுறோம். அப்புறம் கர்நாடகாரன் தண்ணி தரல, அது தரலன்னு நம்ம போராடுறோம். ஏன் வர தண்ணியை நம்ம சேகரிச்சு வச்சுக்கோன்னு சொல்றேன். ஏன் அரசாங்கத்துக்கு என்னென்னமோ பண்றீங்க? பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க, ரோடு கட்டுறீங்க, பாலம் கட்டுறீங்க. நல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை திருப்பி புதுப்பிக்கிறங்கிற பேர்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க. அதை கட்டுறதோட நீர் பயன்பாட்டுக்கு, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு உள்ளதோ இதை பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே அரிசி விலை 2000 3000 சிப்ப ஏறி போயிட்டே இருக்குது. சரிங்களா? விவசாயிகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி, நம்ம தண்ணியை ஊர் மக்களுக்கு தோட்டத்தோர வச்சவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணி இந்த தண்ணியை நம்ம சேகரிச்சு கொடுத்தோம்னா அவங்க விவசாயம் நல்லபடியா வளர வைப்பாங்க. வளர வச்சு அவங்க நமக்கு கம்மியான ரேட்ல நமக்கு பயன்பாட்டுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த ஏரியை தூர்வாரது அரசாங்கத்துக்கிட்ட பொதுமக்கள் எல்லாரும் நம்ம முற்றுகையிடணும், போராடணும், வெல்ல வைக்கணும். இது நாம் தமிழர். நாம் நம் இனத்திற்காக நம்ம போராடலாம். நம்ம பின்வரும் தலைமுறைக்காக போராடுறோம். நம்ம பேருவோம், நம்ம இறந்து போயிருவோம். ஆனா பின்வரும் தலைமுறைகள், நம்ம பிள்ளைகளை இந்த நாட்டுல எதுவும் வெறுத விட்டுட்டு போக கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு போகணும். அப்படிங்கிற மெயினான ஒண்ணு நீரை சேகரிச்சு வச்சுட்டு போகணும். அதே மாதிரி இருக்கிற மலைகளையும் நம்ம காப்பாற்றணும். அப்பதான் சொல்றேன். பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க, நம்ம வேஸ்டா போகுது, கடல்ல கலக்குறாங்க. அதனால நம்ம ஏரிக்காக விட்டுருக்காங்க. இதை நல்லா வாய்க்கா பறிச்சு நம்ம நீர்நிலையை பாதுகாக்கணும். நாம் தமிழர், நாமே தமிழர், விவசாயி வெல்ல வேண்டும்.